Hi friends, Kishore Badandu Krishnan. Very good afternoon to all. ஸோ 2024 குரூப் 2க்கு உண்டான நம்ம பேட்ச் லிங்க் ஓகேங்களா. ஆக்சுவலாக நான் நேற்றே லைவில் சொல்லியிருந்தேன், நாளைக்கு நாம் 9:30 அல்லது 9 நம்ம வந்து ஸ்டடி பிளான் நம்ம வந்து கொடுப்போம். அந்த ஸ்டடி பிளான் கொடுக்குற வீடியோலேயே நம்ம வந்து பார்த்தோன்னா பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம கொடுப்போம். அப்போவே அந்த வீடியோலேயே நான் வந்து பார்த்தோன்னா எப்படி ஜாயின் பண்ணணும், நம்ம அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தா நான் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்றே லைவில் சொல்லியிருந்தோம். பட் நிறைய பேர் வந்து என்னென்னா திரும்பவும் அந்த கமெண்ட்டில் வந்து சார் எப்படி ஜாயின் பண்ணுறது, லிங்க் இல்லையேன்னு கேட்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கனோ அதை ஃபஸ்ட்டு தெளிவாக கேளுங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து தெளிவாக ஃபாலோ பண்ணணும். அதை நீங்கள் பண்ணாமல் வீடியோ முழுசாக கேட்காம, அதாவது ஒரு தகவல் நம்ம சொல்கிறோம்னா அது முழுசாக கேட்டுட்டு தான் கீழே கமெண்ட்டில் பண்ணணும். நீங்களே தோராயமாக ஒரு விஷயத்தை ஓகே பேட்ச்னு ஹெட்டிங் இருக்கா, அப்போ லிங்க் எங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க ஓகேங்களா. அதுதான் வித்தியாசம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸு தெளிவாக இருக்கிறதுக்கும் ஏனோ தானோன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசமே அதுதான். நீங்கள் தெளிவாக இருக்கணும், ஒரு விஷயம் வந்து தெளிவாக இருக்கணும் ஓகேங்களா. நம்ம என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோம் அப்படிங்கிறதுல சார் என்ன சொல்லியிருக்காரு, நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, இன்றைக்கி என்ன கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, இந்த வாரம் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்காரு, இது எல்லாத்துலேயும் தெளிவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் ஆன்லேயும் நான் சொல்கிறது படி நீங்கள் கேட்டால் மட்டும்தான் அங்கே ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் சார் இது நான் இப்படி பண்ணிட்டேன், இது இப்படி செஞ்சுட்டேன், இது எனக்கு இப்படி மறந்து போச்சு, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் எக்ஸாம் ஹால் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். கொஞ்சம் அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுங்க. நான் இந்த வீடியோ பதிவு போகிறதுக்கான ரீசனு, எனக்கு அவ்வளோ மெசேஜ் கமெண்ட், சார் எப்போ சார் லிங்க் வழி நான் லிங்க்குங்கிறது நான் நாளைக்கு கொடுக்குறேன்னே சொல்லியிருந்தேன் நான். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி எனக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜோ அதோ வந்துச்சுன்னா நான் அதில் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு அங்கே சொல்லியிருக்கேன், அதில் நான் வந்து இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேனேம்மா, நாளைக்கு கொடுக்குறேம்மா அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுவுமே எனக்கு அங்கே டைம் வேஸ்ட்டு தான். ஒன்ஸ் நான் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஃபுல் பிஸி வந்து பேட்சுக்குள்ளே நான் பிஸி ஆகிடுவேன். ஏன்னா அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறது அது நான் பிஸி ஆகிடுவேன். அப்போ உங்களோட டவுட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கணும், அந்த டவுட்டில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும், அந்த டவுட்டில் ஒரு தெளிவு இருக்கணும். நீங்கள் அது நான் சொல்கிறத கேட்காம அது என்னென்னே புரியாமல், இல்லை இப்போ புரியாமல் கேட்டால் கூட டவுட்டு ஓகே தான். ஆனால் நான் சொல்கிறது கேட்காமலே அதே இது வந்து நான் அந்த வீடியோலே சொல்லியிருப்பேன் அதுக்கான விளக்கம். இருந்தாலும் அதில் வந்து சார் இது பாருங்கள், நேற்று நான் வீடியோ பதிவு நான் கொடுத்தேன், தெளிவாகவே சொல்லியிருந்தேன், இது பெய்டு பேட்ச் கிடையாது, ஃப்ரீ பேட்ச் தான். ஆனால் கீழே நிறைய பேர் சார் ஃபீஸ் எவ்வளோ சார், ஃபீஸ் எப்படி சார் நாங்கள் கட்டுறது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து அது வீடியோ ஃபுல்லாக பார்க்காம என்ன சொல்கிறோம்னு கேட்காம கமெண்ட்டில் கொடுக்குறீங்க. ஸோ கொஞ்சம் அதில் தெளிவாக இருந்துங்க, என்ன சொல்கிறாங்க என்ன தகவல் அப்படிங்கிறது மைண்டில் எடுத்துக்கங்க ஓகேங்களா. இன்றைக்கி நைட்டு எத்தனை மணிக்கு லைவ் வருவேன் அப்படிங்கிறது நான் பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணுவேன். 9 அல்லது 9:30 இந்த 2 டைமில் தான் இருக்கும். ஒன்று 9 இல்லைனா 9:30 இந்த 2 டைமுக்குள்ளே வரும். நான் ஒரு 8 மணிக்கு நான் டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் எத்தனை மணிக்கு நான் லைவ் வரேன் அப்படின்ட்டு. அதில் ஸ்டடி பிளான் கிட்டத்தட்ட ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிட்டேன், ஒரு 10% தான். எனக்கு பக்காவான ஒரு ஸ்டடி பிளான் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த ஸ்டடி பிளான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அந்த டெலகிராமோட லிங்க் வந்து அந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் டெலகிராம் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தோன்னா நான் லிங்க் செட் பண்ணிவிடுவேன். அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தோன்னா அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டெலகிராம் லிங்க், அது கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டெலகிராம் வந்து பார்த்தோன்னா 3 days ஒன்ஸ் மட்டும்தான் அந்த லிங்க் வந்து ஆக்டிவில் இருக்கும். 3 நாளுக்கு அப்புறம் அந்த லிங்க் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கிளிக் பண்ணால் ஜாயின் வராது, ஏன்னா அது வந்து ப்ரைவேட் ஆக்கிடுவேன். அது ஒன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா அவங்க மட்டும்தான். ஒன்லி 3 days ஓகேங்களா. திரும்ப நான் சொல்கிறேன், ஒன்லி 3 days மட்டும்தான் அந்த டெலகிராம் லிங்க் வந்து ஆக்டிவில் இருக்கும். திரும்பவும் அந்த லிங்க் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தாலுமே கிளிக் பண்ண ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா யாரும் வந்து உள்ளே ஒன்ஸ் வந்துட்டு அவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க தான் பேட்ச்சு, அவங்கள தான் வழி நடத்தி கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். டே 1லேருந்து கொண்டு போகும்போது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். திடீர்னு செகண்ட் ஸ்கேலில் ஒருத்தர் 3ஆம் ஸ்கேலில் ஒருத்தர் அப்படி இப்படின்னு உள்ளே வராங்கன்னா யாரும் சும்மா வந்து உட்காந்துருக்கலாமே தவிர ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஓகேங்களா. நமக்கு டே 1லேருந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் என்னானாலும் ஏதானாலும் கடைசி வரைக்கும் நின்று முயற்சி பண்ணி அந்த எக்ஸாமுக்கு போகணுங்கிறதா இருக்கணுமே தவிர பாதியில் நீங்கள் முடியல சார், படிக்க முடியல சுச்சுவேஷன் அப்படின்ட்டு காரணம் காட்டுறதுல பிரோஜனம் கிடையாது. எப்படி தான் நீங்கள் எக்ஸாம் எழுத தானே போகிறீங்க, அப்போ அது வரைக்கும் நம்மளால் எவ்வளோ முயற்சி கொடுக்கணுமோ கொடுத்துடணும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. இல்லை சார் நான் இந்த இதில் வேலைக்கு போய் ஆகணும் உறுதியாக நிற்கிறவங்க கடைசி வரை ஃபாலோ பண்ணிவிடுங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை முக்கியங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் இருக்குது. எங்களுடைய 100%ல் 200% வந்து பார்த்தோன்னா எங்களுடைய எஃபர்ட் வந்து நாங்கள் கொடுப்போம். அதை நீங்கள் கொடுக்கும்போது நீங்களே பார்ப்பீங்க, நான் சொல்லலை, நீங்கள் பார்ப்பீங்க, வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா. ஓகே, நான் அந்த வீடியோ பற்றி மெயினாக சொல்கிறது அதுதான். இன்றைக்கி நைட்டு நான் உங்களுக்கு அந்த ஜாயினிங் லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன்.
அது இல்லாமல் நம்மளுடைய பழைய பேட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம பெய்டு பேட்ச் உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் நம்ம குரூப்லேயே அனுப்பிச்சி விட்ருவேன். ஒன்ஸ் லைவ் முடிச்சதுக்கப்புறம் குரூப்லேயே அனுப்பிச்சி விட்ருவேன். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை அங்கே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஒரே டெலிகிராம் தான். ஓகேங்களா, மொத்தம் 2 டெலிகிராம் கிரியேட் பண்ணுவேன். ஒன்று வந்து வீடியோ லிங்க் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் அனுப்புறதுக்கு. ஓகேங்களா, 2 இது நான் ஸ்டடி பிளான் வீடியோவில் நான் கிளியராக சொல்லி நான் அதுக்கப்புறம் தான் லிங்க்கே அந்த இடத்துல வைப்பேன். நான் எப்படி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லபடியாக அதே மாதிரி புக்ஸு இதெல்லாம் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நாளையிலேருந்து இல்லை, இன்றைக்கி ஸ்டடி பிளான் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏர்லி மார்னிங்லேருந்தோ நைட்லேருந்தோ கூட படிங்கன்னா இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் தூங்குங்க. இன்றைக்கி நைட்டுமே எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்பிக்கையாக கடவுள் மேலே ஒரு பாரத்தை போட்டு நம்பிக்கையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு பாசிட்டிவாக கொண்டு போயிடணும். திரும்ப குரூப் 4 ஆன்சர் கீ வரும்போது ஒரு அழுகை, அப்புறம் குரூப் 4 சம்மந்தமாக தகவல் வரும்போது ஒரு அழுகை, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒன்ஸ் இதுக்குள்ளே வந்துட்டு நம்மளுடைய தாட் ப்ராசஸ் ஃபுல்லாகவே எதுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த குரூப் 2 சம்மந்தமாக மட்டும்தான் இருக்கணும். புரிதுங்களா? ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. சரிங்களா? இன்றைக்கி நைட்டு லைவில் சந்திக்கலாம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகேங்களா, ஏன்னா அடுத்த 90 நாள் நீங்கள் எப்படி பயணிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலும் அதில் இருக்கும். ஸோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. ஓகேங்களா, ஸ்டடி பிளான் பார்க்குறப்பே உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் ஸ்டடி பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நிறைய உள்ளே இருக்கும். நீங்கள் வரும்போது நீங்களே உணர்வீங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச்.